World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று இலவச வகுப்புகள் நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த இலவச வகுப்பு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்ன தலைப்பில் நடத்த போகிறோன்னா, கேது 12 பாவங்களில் நிற்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கேது அப்படிங்கிற கிரகம் லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்ற பலனும் பரிகாரங்களும் அதுதான் நம்ம இலவச வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கிரகம் ஒரு தன்மையில் அதோட காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். அப்போ ஒரு பாவத்தில் நிற்கும்போது அந்த பாவத்தோட காரகத்துவங்களோடு இணைந்து அதனுடைய பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கேதுவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேதுவோட ஒரு முக்கியமான காரகத்துவம் தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். கேதுனாலே தடை தான். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளை அடிப்படை வச்சு அதன் மூலிமா ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேதுவுக்கு இருக்குது. அப்போ கேதுவோட காரகத்துவத்தில் எடுக்கும்போது நிறைய நல்ல காரகத்துவங்கள் எடுக்கலாம், நிறைய நெகட்டிவான காரகத்துவங்கள் எடுக்கலாம். முக்கியமான காரகத்துவங்கள்னு பார்க்கும்போது கேது ஒரு தடை ஏற்படுத்தும் மற்றும் ஒரு விஷயத்தில் நம்மளை ரொம்ப அடிப்படை வச்சு அனுபவத்தை பெற வச்சு அதில் ஒரு ஞானத்தை பெற வைக்கும். அதனால தான் கேதுவை ஞானக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேது ஒரு பாவத்தில் நிற்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக கேது இப்போ 4ஆம் பாவத்தில் இருக்குது. 4இல் கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு. ஸோ அப்போ வீடு கட்டுவதில் தடை அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுவதில் தடை. அதே மாதிரி 4ஆம் பாவம்னா காருன்னு சொல்லலாம். அப்போ கார் வாங்குவதில் தடை. இந்த மாதிரி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் காரகத்துவ விஷயங்களில் ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். அதே மாதிரி கேதுவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான காரகத்துவம் பிரிவினை. ஏதாவது ஒரு விஷயத்தை பிரித்து வைக்கிறது கேதுவுடைய காரகத்துவத்தில் முக்கியமான காரகத்துவமாக வரும். அப்போ கேது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தோட உயிர் காரகத்துவத்தை பிரித்து வைக்கும். அப்போ 4 கேது இருந்தால் அம்மாவிடம் பிரிவினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே கேது நிற்கும்போது அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இலவச வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூட்சமமாக நிறையா பலன்கள் இருக்குது. இதே தடை கொடுக்குறத நம்ம தடை கொடுக்காத மாதிரி எப்படி மாற்றிக்கிறதுனா, கேதுவுக்கு ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், சித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கேதுவோட காரகத்துவத்தில் ஒருத்தங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நபர்களை பெருசாக கேது பாதிக்கிறதில்ல. அவங்களுக்கு கெட்ட பலன்களுக்கு மாறாக நிறைய நல்ல பலன்களை வெளிப்படுத்தும். கேது தான் ஆராய்ச்சிக்கான கிரகம்னு சொல்கிறோம். அப்போ அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சியை அந்த ஜாதகர் பண்ணுவார்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் கேது நிற்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறத மிக தெளிவாக லக்னம் முதல் 12 பாவங்கள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கான பரிகாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது? இதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது 7இல் கேது இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். 7இல் கேது இருந்தால் திருமணத்தில் தடை கொடுக்கும், பார்ட்னர்ஷிப்பில் தடை கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா பலன்கள் எடுக்கிறோம். இப்போ இந்த கேது 7இல் இருக்கும்போது என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக 7ஆம் இடங்கிறது பூக்களை குறிக்கும், கேதுனா மாலை குறிக்கும். அப்போ பூ மாலை ஏதாவது ஒரு கோயிலுக்கு நாம்
டொனேட் பண்ணலாம். பூமாலை வாங்கி கொடுக்கறது 7ல் கேது இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ 12ல் கேது இருக்குது அப்படின்னா, கேதுனா வந்து சன்னியாசிகள்னு அர்த்தம், 12ஆம் இடம்னா போர்வைன்னு அர்த்தம். அப்போ சன்னியாசிகள், சாதுக்கள், இப்போ நீங்கள் திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா நிறைய சன்னியாசிகள், சாதுக்கள் கிரிவல பாதையில் உட்காந்துருப்பாங்க. அப்போ சன்னியாசிகளுக்கு வந்து பெட்ஷீட் வந்து தானம் பண்ணணும். அவங்க படுத்து உறங்குவதற்கு பெட்ஷீட் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த பரிகாரங்களை அடிப்படையாக வைத்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம். கேதுனா ஆன்மீக வாழ்க்கை, கேதுனா கோயில்கள், இந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த கேதுவுக்கு சம்மந்தப்பட்டு இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த பரிகாரங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. 12 பாவத்தில் கேது நிற்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், அதே மாதிரி இந்த 12 பாவத்தில் கேது நின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணினா நம்ம அந்த தடையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும், பிரிவினையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மிக தெளிவாக படிக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க இலவசமான வகுப்பு. இந்த வகுப்பில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இந்த இலவச வகுப்பில் ஜாயின் பண்ணுங்கிற விருப்பத்தை தெரிவித்தா உங்களுக்கு இலவச வகுப்புக்கான லிங்க் கிடைக்கும். இந்த வகுப்பில் வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுக்க மாட்டோம். நேரடியாக லைவ் வகுப்பாக வந்தால் தான் நீங்கள் இதை தெரிஞ்சிக்க முடியும் இந்த கருத்துக்களை. அதில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பு என்றைக்கு நடைபெற போகுதுன்னா 4/4/2026 சனிக்கிழமை காலையில் 10லிருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இந்த வகுப்பு நடைபெறும். ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாகவும் மிகவும் பயனுள்ள வகுப்பாகவும் இருக்கும். கேது சம்மந்தமாக நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. உண்மையாலுமே கேதுவை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது ஒரு சில இடங்களில் நன்மையும் செய்யும், சில இடங்களில் தீமையும் செய்யும். அதை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.